இன்றைய நிகழ்ச்சியில் விசேட அதிதியாக வந்திருப்பவர் தேசிய கராத்தே தெரிவுக்குழுவின் தலைவரும் சர்வதேச கராத்தே ஆசிரியருமான ஆண்டோ டினிஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த சென்சை ஷியான் என்ற பட்டங்கள் பற்றி அதிகமாக பேசப்படுகின்றது. அது தொடர்பாக போதிய விளக்கம் தெரியவில்லை. அதை கொஞ்சம் கராத்தே பொறுத்தவரையில் கராத்தேயில் உபயோகிக்கப்படுகின்ற அனைத்து வார்த்தை பிரயோகங்களும் கலை சொற்களுமே ஜப்பானிய பதங்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் சென்சே, ஷிஹான், கியோஷி, ரென்ஷி, ஹன்ஷி என்று சொல்லி பல்வேறுபட்ட பட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அதில் சென்சே என்ற ஒரு பதத்தினை நான் குறிப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். சென்சே என்று சொல்லி சொன்னால் பொதுவாக ஜப்பானை பொறுத்தவரையில் ஆசிரியர் அல்லது பயிற்றுனர் என்று சொல்லி பொருள்படும். அவை அங்கே ஒரு ஆங்கிலம் கற்பிப்பவராக இருந்தாலும் அல்லது அங்கே ஒரு கணிதம் கற்பிப்பவராக இருந்தாலும் அவரை சென்சே என்றுதான் அழைப்பார்கள். ஆகவே சென்சே என்ற பதமானது மிகவும் உன்னதமான பதம் என்று சொல்ல வேண்டும். என்றால் ஒரு ஆசிரியர் என்பவர் மிக முக்கியமான ஒரு விடயம். ஆனால் அந்த சென்சே என்று சொல்லப்படுவதற்கு அல்லது தன்னை ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படுவதற்கு இல்லை தன்னை ஒரு பயிற்றுனர் என்று சொல்லப்படுவதற்கு அவர் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றது அங்கு முக்கியமான விடயம். எல்லாருமே நினைத்த மாதிரி ஒரு டிப்ளோமாவோ ஒரு டிகிரியோ பெற்றபின் ஒரு ஆசிரியராகிவிட முடியாது. ஆசிரியர் என்றது ஒரு தனித்துவமான ஒரு விடயம். டீச்சிங் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லப்படுறது ஒரு புரிதொரு விடயம் ஒன்று. அதாவது ஒரு பயிற்றுனர் ஒரு ஆசிரியருக்குரிய தகுதி அல்லது தரம் என்று சொல்லப்படுவது அல்லது அவருக்குரிய அந்த பிஹேவியர் அவருக்குரிய நடத்தை என்று சொல்லப்படுவது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அது ஒரு ஆளுமை மிக்க விடயம். ஏன்னா மாணவர்களை தனியே அந்த துறை சார்ந்து வளர்ப்பது மாத்திரமல்ல, மாணவர்களே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பிரஜையாக உருவாகுவதற்கு ஒரு ஆசிரியருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. சமுதாயத்திற்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் எங்களுக்கு அடுத்ததாக உள்ள பரம்பரைக்கும் நாங்கள் தெரிவிக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு இனத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய தேவையும் ஒரு கடமைப்பாடு. சென்சே என்ற பதம் என்னை பொறுத்தவரையில் மிகவும் உன்னதமான பதம். அந்த ஒரு தரமே போதும், எங்களுக்கு வேறொரு தரமும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கூறியவாறு ஷிஹான், ஹான்ஷி, ரென்ஷி இவ்வாறு நிறைய பட்டங்கள் காணப்படுகின்றன. இதுல என்ன வேடிக்கை என்று சொல்லி சொன்னால் இவ்வாறு ஒரு பட்டங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான தரமும் அதற்கென்று ஒரு என்ன சொல்ல குவாலிஃபிகேஷன், அதே சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், அந்த அறிவு வளர்ந்து செல்ல செல்ல கிடைக்கக்கூடிய பட்டங்கள் வந்து பொறுமதியானவையாக காணப்படும். ஆனால் அந்த பட்டங்களை தற்போது விலை கொடுத்து வாங்கும் காலமும் காணப்படுகின்றது. அந்த பட்டங்கள் தற்போது விற்கப்படுகின்றன. சில சமயங்களில் சில அறியாமல் செய்கிற விடயங்கள் இருக்கின்றன. அறியாமல் செய்யக்கூடிய விடயங்கள் மன்னிக்கப்படக்கூடியவை. ஆனால் அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் அதனை கைவிட்டு விடுவார்கள். தாங்கள் தெரியாமல் இதை செய்துட்டோம், தெரியாமல் இதை பெற்றுட்டோம், இதுல ஒரு பிரியோசனம் இல்லை, யூஸ்ஃபுல்லும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது ஓகே. ஆனால் அறிந்து கொண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நாங்கள் ஏமாற்றித்தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தங்களை மிகைப்படுத்திக் கொண்டு இருப்பது என்று சொல்லப்படுவது வந்து ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்களில் ஒன்றுதான். அது என்ன விடயம் என்றால் வகைப்படும் ஒரு துறை சார்ந்த விடயம் அல்ல, ஆளுமையற்ற தலைமைத்துவமற்ற நபர்களை பற்றி அவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நீங்க நீச்சல் தெரியாமல் நீச்சலுக்கான சான்றிதழ் எடுத்து உங்களை கடலில் தள்ளிவிட்டால் உங்களுக்கு நீந்த தெரியுமா? நீங்கள் இறந்துதான் போவீர்கள். அதுபோல பல சந்தர்ப்பங்கள் எங்கள் சமூகத்தில் புரையோடி போயிருக்கின்றது.